கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே ஒரு நாமத்தை கீர்த்தனம் பண்ணுகிறதும் நல்லது. துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது. அன்பின் பரலோக பிதாவே, இந்த மனமகிழ்ச்சியான இந்த மாலை வேலைக்காய் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாலை நேரத்திலும் தேவ சமூகத்தில் நாங்கள் கூடி உம்மை ஆராதிக்க தொழுது கொள்ள ஆண்டவர் கொடுத்த உன்னதமான கிருபைக்காய் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையிலே பரிசுத்த ஆவியானவர் பிரசன்னராயிரும், இது மகிமைப்படும், எங்களோடு கூட பேசும். ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தடையாயக்கூடிய கலைகளை நாங்கள் தியானிக்கவும், அவைகளை எங்களிடத்திலிருந்து நாங்கள் அப்புறப்படுத்தும் உங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனை காரணமாகவும் தேவ மகிமைக்காக நாம் யாவரும் எழுதின கீதங்களும் கீர்த்தனைகளும் 517வது பாடலை பாடுவோம். இயேசுவே கல்வாரியில் என்னை வைத்துக் கொள்ளும். கீதங்களும் கீர்த்தனைகளும் 517வது பாடலை பாடுவோம். இயேசுவே கல்வாரியில் என்னை வைத்துக் கொள்ளும், பாவம் போக்கும் இரத்தமாம் திவ்ய ஊற்றை காட்டும். மீட்பரே மீட்பரே எந்தன் மேன்மை நீரே, விண்ணில் வாழும் அழகும் நன்மை செய்குவீரே. பாவியே கல்வாரியில் ரட்சிப்பை பெற்றேனே, ஞான ஜோதி தோன்றவும் கண்டு பூரித்தேனே. மீட்பரே மீட்பரே எந்தன் மேன்மை நீரே, விண்ணில் வாழும் அழகும் நன்மை செய்குவீரே. இரட்சகா கல்வாரியில் காட்சி கண்டோனாக, பக்தியோடு ஜீவிக்க என்றும் வாழ்வீராக. மீட்பரே மீட்பரே எந்தன் மேன்மை நீரே, விண்ணில் வாழும் அழகும் நன்மை செய்குவீரே. இன்னமும் கல்வாரியில் ஆவலாய் நிற்பேனே, பின்பு மோட்ச லோகத்தில் என்றும் வாழுவேனே. மீட்பரே மீட்பரே எந்தன் மேன்மை நீரே, விண்ணில் வாழும் அழகும் நன்மை செய்குவீரே. துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியையும் செய்வானே ஆகில் அவன் தன் ஆத்துமாவை பிழைக்கப்படுவான். என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி அருளும். உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடி சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பலத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்பேன். நமக்கு பாவம் இல்லை என்போம், ஆனால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியுள்ளவராயிருக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அளவிலாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்துக் கொள்ளாமல் பணிவும்
தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படுதலும் உள்ள இருதயத்தோட அறிக்கையிட வேதவசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதும் அன்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தவும், மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும், அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும், நம்முடைய சரீரத்திற்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவர்களுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற இத்தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷ கடமையாகிறது. ஆகையால் இங்கே இருக்க நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசனத்தை என்னுடனே கூட சேர்ந்து நான் சொல்லுகிற பிரகாரம் செல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஜெபம் பண்ண கடவோம். பொதுவான பாவரிக்கை ஜெபத்தை யாரும் சேர்ந்து எடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தேவனே, எப்பொழுதும் இரக்கம் செய்கிறதும் மன்னிக்கிறதும் உமக்கு சுபாவமும் லட்சணமாய் இருக்கிறதினால் எங்கள் தாழ்மையான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொண்டு எங்கள் பாவங்களாகிய சங்கிலினாலே நாங்கள் கட்டுண்டவர்கள் ஆயினும் உருக்கமான மிகுந்த இரக்கத்தினாலே எங்களை கட்டவிழ்த்து விடுதலையாக்க வேண்டும் என்று எங்கள் மத்தியஸ்தரும் எங்களுக்காக பரிந்து பேசுகிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமையுண்டாக வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, சித்தம் பரமண்டலத்தை செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்று அப்பத்தை எங்களுக்கு இந்த தாரம் எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வதற்கும் நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும், எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்கப்படாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கு இருக்கிறது. ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்திடும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். முறை முறையாய் வாசிக்க முடியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 46வது சங்கீதம். சங்கீதம் 46 முறை முறையாய் வாசிப்போம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையும் ஆனவர். அதன் ஜனங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார். ரதங்களை நெருப்பினால் சுட்டிருக்கிறார். வாசிப்போம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவருடைய பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியால் குறித்து பிறந்தார். பொதுவிழாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மறைத்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோர் எழுந்தள்ளினார். பரமண்டலத்திற்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய பரிசுத்த ஆவியை
வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 19ஆம் வசனம் முதல் 31ஆம் வசனம் முடிய. லூக்கா 16வது அதிகாரம் 19ஆம் வசனம் முதல். ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். லாசரு என்னும் பெயர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசல் அருகே கிடந்து அவனுடைய மேஜையில் இருந்து விழும் துணிக்கைகளாலே தன் பசியை ஆற்ற ஆசையாயிருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிற்று. பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவ தூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். அப்பொழுது அவன், தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். இந்த அக்கினி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய். லாசருவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். அதுவும் அல்லாமல் இவ்விடத்திலிருந்து உங்களிடத்திற்கு கடந்து போகவும் அவ்விடத்திலிருந்து எங்களிடத்திற்கு கடந்து வரவும் மனதுள்ளவர்களுக்கு கூடாதபடிக்கு எங்களுக்கும் உங்களுக்கும் நடுவே பெரும் பிளவு உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்றான். அப்பொழுது அவன், அப்படியானால் தகப்பனே, எனக்கு 5 பேர் சகோதரர் உண்டு. அவர்களும் வேதனை உள்ள இந்த இடத்துக்கு வராதபடி அவன் போய் அவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும் பொருட்டு நீர் அவனை என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பும்படி உம்மை வேண்டிக் கொள்கிறேன் என்றான். ஆபிரகாம் அவனை நோக்கி, அவர்களுக்கு மோசேயும் தீர்க்கதரிசிகளும் உண்டு, அவர்களுக்கு அவர்கள் செவி கொடுக்கட்டும் என்றார். அதற்கு அவன், அப்படியல்ல தகப்பனாகிய ஆபிரகாமே, மரித்தோரிலிருந்து ஒருவன் அவர்களிடத்திற்கு போனால் மனம் திரும்புவார்கள் என்றான். அதற்கு அவன், அவர்கள் மோசேக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் செவிகொடாவிட்டால் மரித்தோரிலிருந்து ஒருவன் எழுந்து போனாலும் நம்ப மாட்டார்கள் என்று சொன்னான் என்றார். வாசிக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. அறிவிப்பு: நம்முடைய ஆலயத்திலே மீண்டுமா இந்த வருடத்திலே சபை அங்கத்தினர் ஜாபிதா இந்த வருடம் எழுதப்பட இருக்கிறது. அதற்கான உங்களுடைய குடும்பத்தினருடைய விவரங்கள், பெயர்கள் அறிவிப்பு பலகையில் ஒட்டப்பட்டிருக்கிறது. ஆராதனை நிறைவு பெற்றதும் நீங்கள் அதை சரிபார்த்து விட்டு, நாம் கடந்து செல்ல இருக்கிறோம், அதை நீங்கள் சரிபார்த்து விட்டு எனக்கு செல்லுபடி உங்கள் தவறுகள் பிழைகள் எதுவும் இருக்குமானால், பெயர் திருத்தங்கள் இருக்குமானால் என்னிடத்தை தெரியப்படுத்தும்படிக்கும் உங்களை அன்போடு கூட நினைவுபடுத்துகிறேன். நாளை மாலை வரைக்கும் இந்த பட்டியல் இருக்கும். உங்கள் பக்கத்து வீடுகளில் இருக்கிறவர்கள் நம்முடைய திருச்சபையாருக்கு நீங்கள் இதை தெரிவிக்கும்படிக்காகவும் நினைவுபடுத்துகிறேன். இந்த நாளிலே நாம் தியானத்திற்காக ஆவிக்குரிய கலைகளிலே இரக்கம் இல்லாமை என்கிற கலையை குறித்து நாம் வேத வசனத்தின் பிரகாரமாய் தியானிக்க இருக்கிறோம். இரக்கம் இல்லாமை நம்முடைய ஆசீர்வாத வாழ்வுக்கு, ஆவிக்குரிய வாழ்வுக்கு தடையாக இருக்கும். அதை குறித்து வேத வசனத்தின் அடிப்படையிலே நாம் தியானிப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு மீண்டும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நாம் தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட தலைப்பு ஆவியின் கலைகள், ஆவிக்குரிய வாழ்க்கையின் கலைகளிலே இரக்கமின்மை என்ற வார்த்தையை நாம் எடுத்துக்கொள்கிறோம். இதற்கு ஆதாரமாக லூக்கா 1ஆம் அதிகாரம் 50வது வசனம். லூக்கா 1:50. அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்தவர்களுக்கு தலைமுறை தலைமுறையாக உள்ளது. ஆண்டவர் இந்த நாளிலே நாம் இரக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இரக்கம் இல்லாத காரணத்தினால் அநேக பிரச்சனைகள் தோன்றுகிறது. ஒரு பரதேசி அல்லது ஒரு திக்கற்றவன் யாராவது ஒருவர் நம் கண் முன்னால் கண்டால் நாம் அவர்களுக்கு இறங்க வேண்டும். சில நேரங்களில் நாம் தவறுதலாக கூட பேசிடுவோம். ஒரு தருணத்துக்கு ஒருத்தர் வந்திருக்காங்கன்னா அவங்களை திட்டி அனுப்பி விடுகிறோம்.
ஏன்னு சொன்னோன்னா அப்படின்னு நமக்கு இரக்கம் இல்லை என்று அர்த்தம். நம்மளால் முடிஞ்ச உதவியை அவங்களுக்கு நாம் செய்து விட வேண்டும். இன்னைக்கு நான் இன்னைக்கு போய் நாளைக்கு வாங்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது, சொல்லக்கூடாதுன்னு வேதம் சொல்லுகிறது. அப்படி நம்மகிட்ட பொருள் இருக்குமானால் ஏதோ முடிந்த அளவுக்கு நாம் நினைச்சணும் அவங்களுக்கு இரக்கம் காட்ட வேண்டும். திக்கற்றவர்களுக்கு, பரதேசிகளுக்கு, நல்ல கஷ்டப்படுகிறவர்களுக்கு, நம்மால் பக்கத்து வீட்டுக்காரங்க ரொம்ப ஏதோ ஒரு இதில் கஷ்டப்படுறாங்க நம்ம கண்டால் அவர்களுக்கு உதவ வேண்டும் என்பதுதான் வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. எடுத்து வாசனையில் சில வசனங்களை வாய்ப்போம். 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்பொழுது தாவீது காத்தை நோக்கி, கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன். இப்போது நாம் கர்த்தருடைய கையில் விழுவோமாக. அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, மனுஷர் கையில் விழாதிருப்பேனாக என்றார். போதும், அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது. இந்த சம்பவம் நம்மளுக்கு தெரியும். தாவீது குற்றம் சுமத்தப்பட்ட பின்பு தீர்க்கதரிசியின் மூலமாக 3 விதமான தண்டனைகளை ஆண்டவர் சொல்றார். உனக்கு எந்த தண்டனை வேண்டும் அப்படின்ட்டு. அப்போதான் அந்த வசனத்தை அவர் சொல்கிறார், ஆண்டவருடைய கிருபை பெரியது என்று சொல்கிறார். இதே வசனத்தை 1 நாளாகவும் 21ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தையும் வாசிக்க வேண்டாம், 2 ஒரே வசனம் தான். ஆண்டவருடைய இரக்கங்கள் மகா பெரியது. அப்போ ஆண்டவர் நமக்கு இரக்கம் சொல்லும்போது நாம் நினைக்கிறோம் பெரியவர்களாக இருக்கிறோம். அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம் நம்மளுக்கு மகா பெரியதாக காணப்படுகிறது. நெகேமியா 9ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் பாருங்க. நெகேமியா 9:28, பக்கம் 1616. அவர்களுக்கு இளைப்பாறு உண்டானதோ உமக்கு முன்பாக மறுபடியும் பொல்லாப்பு செய்ய தொடங்கினார்கள். ஆகையால் அவர்கள் சத்துருக்கள் அவர்களை ஆளும்படிக்கு அவர்கள் கையிலே ஒப்புவிட்டு அவர்கள் மனம் திரும்பி உண்மையோ கூப்பிட்ட போதோ நீர் பரலோகத்திலிருந்து கேட்டு அவர்களை இந்த இரக்கங்களின்படி அநேகம் தரம் வெற்றியாக்கி விட்டீர். உங்கள் இரக்கங்களின்படி அநேக தரம். இது இஸ்ரேல் ஜனங்களை பற்றி சொல்லியிருக்கு. எகிப்திலிருந்து வரும்போது ஒரே முறுமுறுப்பு, ஆண்டவரை குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆண்டவரும் ஒவ்வொரு முறையும் மன்னிச்சுக்கிட்டே இருக்கிறார். அந்த நேரத்தில் இந்த வசனம் சொல்லப்படுது, உங்களுடைய இரக்கங்களுக்கு இரக்கங்களினாலே நினைக்கிறாங்க அவர் எல்லாரும் விடுவிக்கப்படுகிறார்கள். அப்போ ஆண்டவருடைய கிருபை, அவருடைய இறக்கம் நினைச்சது எப்பவும் நம்மகிட்ட இருந்துகிட்டே இருக்கு. ஆண்டவர் தம்முடைய இரக்கத்தை நம்மளுக்கு காட்டாமல் தான் நம்ம எப்பவுமே அழிஞ்சு போயிருக்கலாம். அப்படியானால் நாம் நினைச்சோம் ஆண்டோட வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். சங்கீதம் 51:1 சொல்லுது பாருங்க. சங்கீதம் 51:1. என்னை சுத்திகரியும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என்னை சுத்திகரியும். அப்போ ஆண்டவருக்கு நான் அப்படி தான் கேட்கணும். ஆண்டவருடைய இந்த கிருபை அது இருக்க போய் தான் நினைச்சினேன் இன்னைக்கும் உயிரோடு இருக்க முடியுது. உமது கிருபையினால் என்னை செய்யும், சுத்திகரியும். புலம்பல் பாருங்க, 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், பக்கம் 1955. புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், பக்கம் 955. அவைகளை காலை தோறும் நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அப்படின்னு ஆண்டவர் நமக்கு ஒவ்வொரு முறையும் இறங்கிட்டே இருக்காருன்னு அர்த்தம். நான் தப்பிதங்கள் செய்யும்போது, குற்றங்கள் செய்யும்போது, ஏதோ ஒன்று செய்யும்போது ஆண்டவருடைய கிருபை நம்ம விட்டு போகலை, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. ஏசாயா 54ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பாருங்க. ஏசாயா 54:7. இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொண்டேன். உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொண்டேன். இமைப்பொழுதே கைவிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஒரு இமைப்பொழுதுல கைவிட்டாலே ஆண்டவருடைய பிரசனம் நம்மகிட்ட இல்லைன்னா நம்மளால் இருக்க முடியாது. ஆனால் நினைச்சிற ஆண்டவர் நம்மளை மீண்டுமாக அவரிடமிருந்து சேர்த்து கொள்கின்றார். ஓசியா 6ஆம் அதிகாரம் 6ஆவது வசனத்தை பாருங்க, பக்கம் 1053. ஓசியா 6:6. பலி அல்ல இரக்கத்தையும், பலிகளை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன். அப்போ ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நம்ம ஆண்டவருக்கு பலி செலுத்தி விட்டால் நாம் தப்பித்துக் கொள்ளலாம் என்று சொல்ல முடியாது. ஆண்டவன் சொல்றாரு, பலியை நினைச்சிற வெறுக்கிறேன்னு சொல்றாரு. உன்னுடைய இரக்கத்துக்கு தான் நிச்சயம் நம்ம ஆண்டவருடைய கிருபைகளை பெற்றுக்கொள்ள முடியும். அதே போல இன்னொரு வசனம், மீகா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பாருங்க, பக்கம் 1079. மனுஷரை நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு
உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறார். இரக்கம் தான் அங்கே வேணும். அவரிடத்துல சொன்னோம், மனத்தாழ்மையாக நாம் இருப்பது தான் ஆண்டவருக்கு பிடித்தமானது. அப்படியானால் நாம் இரக்கத்தை குறித்து நிறைய பார்க்கிறோம். மத்திய 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்கிறது, இரக்கமுள்ளவன். சொல்லுங்களேன், மத்திய 5:7, இரக்கமுள்ளவன் பாக்கியவான்கள். போதும், இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், ஆண்டோடைய பிள்ளைகள் அர்த்தம். அப்போ வேத வாக்கியம் நமக்கு அநேக இடங்களில் இந்த இரக்கத்தை குறித்து கற்றுத்தருகிறது. எனக்கு இரக்கம் இன்மைங்கிறது அதில் எதிர்ப்பு இரக்கம். அப்போ இரக்கங்களை பற்றி நாம் சிந்திக்கும் போது இந்த இரக்கம் இல்லாத இந்த ஆவிக்குரிய பண்பு நமக்கு கிடைச்சக்கூடாது, இருக்கக்கூடாது என்று. ஏன் இந்த இரக்கமின்மை நம்மளுக்கு ஏற்படுகிறது என்றால், முதலாவது பார்த்தீங்கன்னா இது சுவாபம் அன்பில்லாத ஒன்று. சுவாப அன்பில்லாமை அப்படின்னு அர்த்தம். நம்மளுக்கு என்ன சொல்ல, அன்பே இல்லை. அப்படி இல்லைன்னு சொன்னால் கண்டிப்பாக நம்மளும் இப்படி தான் இருக்கும், இரக்கமற்றவர்களாக தான் இருக்கும். ஆண்டவருடைய இதில் கவனிப்பா மாதிரி கருத்து பாருங்கள், ஆண்டவர் ஜனங்களை பார்த்து மனதுருகினார். என்னுடைய ஜனங்கள் எப்படி இருக்காங்கன்னு சொல்ல, சிதறடிக்கப்பட்ட ஆடுகள்னு சொல்கிறார். ஆண்டவர் மக்கள் மேல் தான் மனதுருகினார். அப்போ ஆண்டவருக்கு அந்த மனதுருக்கம் இருந்துச்சு. அப்போ சுவாப அன்பு இல்லாத நமக்கு என்ன செய்யாது, இந்த அன்போ அல்லது இரக்கமோ என்ன செய்யாது, இருக்காது. ரெண்டாவது பாருங்க, கரிசனை இல்லாதவர்கள். யார் இரக்கம் இல்லாதவர்களோ அவர்கள் கரிசனை இல்லாதவர்கள், அல்லது யாரை பற்றியும் சிந்திக்காதவர்கள், எதை பற்றியும் என்ன செய்யறதில்லை, யோசனை பண்ணுறதே இல்லை. அநேக இடத்தில் நம்ம கூட சொல்லியிருப்போமே, நான் எவ்வளோ கஷ்டப்படுத்த ஒரு வார்த்தை என்ன செய்யல என்கிட்ட கேட்கவே இல்லை, அல்லது ஆஸ்பத்திரியில் நான் சிகிச்சை பெற்றுக்கொண்டு இருந்தேன், ஒரு வார்த்தை கூட என்ன செய்யல, எட்டி என்ன செய்யல பார்க்கலன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதான் இரக்கம். நான் போய் பார்த்துருந்தா அவங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும், அவ்வளோதான். அது கூட எனக்கு செய்யலை. அதை நான் கஷ்டப்பட்டு இருந்தேன், என்னை எட்டி பார்க்கல, அல்ல கவலையோடு நான் இருந்தேன், என்னை பார்க்கல, கண்ணீரோடு இருந்தேன், என்னை பார்க்கலன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதான் இரக்கமின்மை. நம்ம அவர்களுக்கு சில கேட்கும்போது, அவங்க காயங்களை கட்டும்போது ஆண்டவர் நம்மளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். நம்ம நினைச்சிட்டு ஒருவேளை அவளுக்கு செய்ய நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு, ஆண்டவருடைய துருத்தியில் நம்ம என்ன செய்யும், செய்கிறது எல்லாமே அங்கே செய்யும், வைத்து வைக்கப்படும். அப்படியானால் நாம் என்ன செய்யணும், கரிசனை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். மூன்றாவது பாருங்க, சுயாதீனத்திற்கு அதிக அக்கறை உள்ளவர்களாக இருக்கிறோம். அப்படி இருந்தாலும் இந்த இரக்கமின்மை ஏற்படும். சுயாதீனத்திற்கு அதிக அக்கறை உள்ளவர்களாக நாம் காணப்பட்டால், கர்த்தருடைய ஜெபம் நமக்கு என்ன சொல்லுகிறது, மற்றவர்களை மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். அப்போ நம்ம அடுத்தவர்கள் மேல் இரக்கம் காட்டும் போது, அல்லது அடுத்தவர் குற்றங்களை நாம் மன்னிக்கும் போது ஆண்டவர் அதிலே பிரியப்படுகிறவராக இருக்கிறார். அப்படியானால் நம்ம என்ன செய்யணும், இந்த இரக்கமற்ற இந்த குணத்தை பிசாசின் குணம் என்று நாம் அழைக்கலாம். இப்போ வாசிக்க கேட்ட இந்த பகுதியில் அதை தான் குறித்திருக்கு. லூக்கா 16ஆம் அதிகாரம் 19வது வசனம் முதல் 31வது வசனம் வரை ஒரு ஐஸ்வர்யவான் இருக்கிறாராம். அங்கே ஒரு லாசரு என்னக்கூடிய ஒரு தரித்திரம் இருக்கிறார். நம் வாசிக்க கேட்ட பகுதியில் நம்ம அதையும் கேட்டோம். இந்த ரெண்டு பேருக்கும் இடையில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். லாசரு நினைச்சான், இந்த ஐஸ்வர்யவான் வீட்டில் காத்து கிடக்கிறான். எதுக்கு கிடக்கான், அவனுடைய துணிக்கைகளை சாப்பிடுவதற்கு. நல்ல ஐஸ்வர்யவான் வீடாக இருக்குன்னு சொல்லுங்களேன், நல்லா சாப்பிடுவோம், சாப்பிட்டு முடிச்சுட்டு முடியாது அப்படியே அள்ளி வெளியே போட்டுருவோம், குப்பையில் கொண்டு போட்டுருவோம். இந்த குப்பையில் கிடக்கிற சாப்பாடை எடுக்கிறது யார் காத்திருக்கார், இந்த லாசரு காத்திருக்கார். எப்படா உள்ளாது. ஆனால் ஒரு நாள் கூட இந்த ஐஸ்வர்யவான் இந்த லாசரை ஏறிட்டு பார்த்தது கிடையாது, அவனுக்கு ஒரு மருந்து கட்டினது கிடையாது, ஒரு உதவி செய்தது கிடையாது, நீ எப்படி இருக்கான்னு கூட கேட்டது கிடையாது. நாய்கள் என்ன செஞ்சு அவனுடைய பருக்களை நக்கிட்டு. ஒரு நாளையில் லாசர் நினைச்சான், மறித்து எங்கே போயிட்டான், ஆபிரகாம் அடிக்கு போயிட்டான். ஆனால் இந்த ஐஸ்வர்யவான் மறிச்சு இவன் எங்கே இருக்க, பாதாளத்தில் இருந்து கழிச்சுக்கிறான். ஒரு சொட்டு தண்ணி கொடுத்தா கூட போதும், என் நாவு நினைச்சிரும் குளிர்ந்துரும் சொல்லிட்டு. ஆனால் ஆபிரகாம் சொன்னார், உங்களுக்கு எங்களுக்கு இடையில பெரிய பிளவு இருக்கு, நான் அங்கே வர முடியாது. இந்த ஐஸ்வர்யவான் இந்த லாசருக்கு எந்த விதத்திலையும் இரக்கம் காட்டவில்லை. ஏதோ ஒரு வகையில் பண்ணியிருக்கலாம், ஒரு மருந்து வாங்கி கொடுத்துருக்கலாம், ஏதோ கொஞ்சம் காசு கொடுத்துருக்கலாம், சாப்பாடு கொடுத்துருக்கலாம், ஒன்றும் கொடுக்கல. ஆனால் லாசரு அவனுடைய துணிக்கைகளை பொறுக்கி நேரம் மாலை 7 மணி.
நாமும் இந்த ஐஸ்வர்யவான் போல மற்றவர்களுக்கு இரக்கம் காட்டாமல் இருக்கக்கூடாது. நம்மளால் முடிந்த உதவி, ஏதோ ஒரு ஆள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ரொம்பவே முடியல, அல்ல தர்மத்துக்காக வந்திருக்காங்க, ஏதோ ஒன்று வந்திருக்காங்கன்னா நம்மளால் முடிந்த உதவிகளை நாம் செய்ய வேண்டும். அப்படி இரக்கம் காட்டும்போது தான் நாமளும் எங்கே போக முடியும்? ஆபிரகாமினுடைய மடிக்கு நாம் போக முடியும். ஆனால் இந்த பிசாசின் குணம் சொன்னீங்க, இந்த இரக்கமின்மை என்பது ஒரு பிசாசின் குணம் என்று சொன்னேன். ஏன்னா பிசாசு எதுக்கு வரா? யோவான் 10:10 பாருங்க. யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். திருடன் கொல்லவும் வேறு ஒன்றுக்கு செய்ய மாட்டான், வரமாட்டான். அவனுடைய வேலையை தான். ஏன்னா ஆதாம் ஏவல் கதையில் பார்த்தோம்ல, அங்கே வந்து சப்பம் நினைச்சது தந்திரமாக ஆண்டவரிடமிருந்து அவர்களை பிரித்து தண்டனை வாங்கி கொடுக்கறது அவங்களுக்கு வேலை. வேற எந்த உதவியும் செய்ய போகல. எதை செய்யக்கூடாதோ அதை செய்ய சொல்லி ஆண்டவரிடமிருந்து என்ன செய்யும், விலைக்கு வெளியே தோட்டத்தை விட்டு வெளியே போகின்ற அளவுக்கு அந்த தந்திரமான சூழ்ச்சியை பண்ணுகிறான். அப்போ பிசாசு என்று நாம் சொல்லக்கூடிய இவன் கண்டிப்பாக வந்து என்ன செய்வான், நம்மை ஆண்டவரிடமிருந்து பிரித்து விடுவான். அப்படி இந்த ஐஸ்வர்யவான் போல நாமும் இருக்காமல் நாம் மற்றவர்களுக்கு நினைக்கணும், இரக்கம் காட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவது பாருங்க, மத்தேயு 18ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் முதல் கடைசி வசனம் வரை சம்பவம் இருக்கு. இந்த சம்பவத்தை நம்ம ஏற்கனவே நான் மன்னிப்பு என்கிற தலைப்பில் பேசும்போது உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஒரு எஜமான இடத்துல 16,000 பணத்தை கடன் பட்டவன் வந்து நினைச்சு அவர்கிட்ட வர்றான். அவர் கடனை திருப்பி கொடுக்க சொல்றாரு. அவன் எனக்கு ஆஸ்தி இல்லை, பொறுமையா இரு, நான் தந்து விடுகிறேன்னு சொல்றதுனால அந்த எஜமான் நினைச்சாரு அவனுடைய கடன்கள் எல்லாத்தையும் மன்னித்து விடுகிறார். அவன் போகும்போது அவனுடைய இன்னொரு வேலைக்காரன் வரான். அவன்கிட்ட இவர்கிட்ட அவன் 100 வெள்ளி பணம் தான் வாங்கியிருக்கான். ஆனால் கடனை கேட்டு அவன் தர முடியாதுன்னு சொன்னதுனால அவன் தொண்டையை நெரித்து அவனை எங்கே கொண்டு போட்டுறான், சிறைச்சாலையில் கொண்டு போடுறான். இதை பார்த்த ஒரு வேலைக்காரன் எஜமான்ட்ட வந்து சொல்றான், நீங்க இப்படி மன்னிச்சு விட்டீங்க, ஆனால் அவன் நினைச்சான் மன்னிக்கலன்னு சொல்லி மீண்டுமாக அவனை அழைத்து தன் கடனை உடனே தரும்படி சொல்லுகிறார். இல்லை என்றால் இவனை தூக்கி எங்கே போட்டுங்க, சிறைச்சாலையிலே போடுங்கன்னு சொல்லிட்டு வசனம் வாசிங்க. மத்தேயு 18ஆம் அதிகாரம் 33வது வசனத்துல பாருங்க. நான் உனக்கு இறங்கினது போல நீனும் உன் வேலையாளுக்கு இறக்க வேண்டாமோ என்று சொல்லான். அவன் எனக்கு அவன் கடன்கள் மன்னிக்கப்படுது, ஆனால் மற்றவர்களுக்கு அவன் கடன்களை மன்னிக்கிறதுக்கு அவனுக்கு மனம் இல்லை அல்லது இரக்கம் இல்லாமல் போய்விடுகிறது. இந்த எஜமான் சொல்ற, நான் உனக்கு இறங்கினேன், ஆனால் நீ என்ன செய்யல, உன் உடன் வேலைக்காரனுக்கு என்ன செய்யல, இறங்கவில்லை என்று சொல்லுகிறார். அப்படியானால் நாம் நினைச்சிடும், இதே போலதான் நாமளும் யார்கிட்ட கடன் பட்டு இருக்கிறோம். ஏதோ ஒரு பிரச்சனை நம்மளுக்கு இருக்குன்னா மற்றவர்களுக்கு நாம் மன்னிக்க முந்திக் கொள்ள வேண்டும். அப்போதுதான் நம்மளுக்கு மன்னிக்கப்படும். அதே தான் நம்ம சொன்னோம். நம்மளுக்கு நம்ம மன்னிக்கல, நம்ம வந்து மற்றவர்களை மன்னிக்கலன்னா ஆண்டவர் நம்முடைய தப்பிதங்களை என்ன செய்ய மாட்டார், மன்னிக்க மாட்டார். ஆண்டவர் நம்மளுக்கு இறங்க மாட்டார். நாம் வந்து ஒரு ஏழைக்கு ஒரு திருட்டவர்களுக்கு இறங்கலைன்னா ஆண்டவர் நம்மளுக்கு இறங்க மாட்டார். அப்போ ஆண்டவருடைய இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் மற்றவர்களுக்கு நாம் என்ன செய்யணும், இறங்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படியானால் நம்ம என்ன சொல்றோம், வாசிங்க. யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல பாருங்க. யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். போதும், இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கம் இல்லாத நியாய தீர்ப்பு தான். அது எங்க தான் போனோம், இந்த ஐஸ்வர்யவான் போன இடத்துக்கு தான் நம்மளும் போட்டி இருக்கிறோம். ஏன்னா ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அந்த கடன் அவர் நினைச்சு வரான், திரும்ப அவனுக்கு கொடுத்துருவார். நம்ம யாருக்கோ உதவி பண்றோம்னா ஐயோ நம்மளுக்கு கிடைக்காத நம்ம நினைக்க கூடாது. ஆண்டவர் அது நம்மளுக்கு நினைச்சுவார், திரும்ப தந்து விடுவார். அப்படியான நாம் என்ன செய்யணும், அடுத்தவங்களுக்கு உதவுகின்ற அளவுக்கு நம்முடைய மனநிலையை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். இங்க 2 சம்பவம் சொன்னேன். முதலாவதுல வந்து லாசர் ஐஸ்வர்யவான், இவனும் இறங்கவில்லை. 2வது எஜமான வேலைக்காரனுக்கு உள்ள சம்பவத்தை சொன்னேன், இவனும் இறங்கவில்லை. ஆனா கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவர். அதனாலதான் நீங்களும் நானே இன்னும் நிலையில் இருக்கிறோம். ஆண்டவர் இறக்கம் இல்லாம பண்ணியிருந்தா அல்லது நம்ம தப்பிதங்களுக்கு உடனே குற்ற தப்புகளை கொடுத்துட்டு இருந்தா நாம் நிலைநிற்க முடியாது. இன்னும் ஒரு வசனம் கூட வாசிங்க. லூக்கா 1ஆம் அதிகாரம் 54ஆம் வசனம் வாசிங்க. லூக்கா 1:54. நம்முடைய பிதாக்களுக்கு அவர் சொன்னபடியே ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இரக்கம் செய்ய நினைத்து. போதும், அவனுடைய ஏற்கனவே நம் முன்னோர்களுக்கு ஆபிரகாமுக்கெல்லாம் ஆண்டவர் இரக்கம் செய்யறதுன்னு சொன்னதை இன்றளவு நிறைவேற்றி வருகிறார்.
ஆண்டவர் இரக்கமுடையவர். நம்முடைய இரக்கமின்மையினால்தான் அநேக ஆசீர்வாதங்களை நாம் இழந்து போகிறோம். ஏதோ நம்ம நினைக்கல இதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு நம்ம நினைச்சிருப்போம். ஆண்டுடைய பார்வைக்கு அது இரக்கமின்மையாக போயிருக்கும். அப்போ நம்ம என்ன சொன்னோம், நம்மளால் முடிந்த உதவிகள், நம்மளுக்கு அளவுக்கு அதிகமாக நம்மளை செய்ய முடியாது, ஏதோ நம்மளால் முடிந்த உதவிகளை பிறருக்கோ திக்கற்றவர்களுக்கோ அல்லது யாருக்கோ யாசிப்பவர்களுக்கோ நாம் கொடுக்கும்போது ஆண்டவருடைய இரக்கங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ நாம் ஆண்டவருடைய இரக்கங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் என்ன வேண்டும், மற்றவர்களுக்கு இரக்கம் செய்கிறவர்களாக இருக்கிறோம். அதுதான் நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். அவருடைய சிந்தை தான் நம்மகிட்ட இருக்கணும். அவருடைய சிந்தை என்பது இரக்க சிந்தை. அதே சிந்தை நம்மகிட்ட இருக்குமானால் நாமளும் என்ன செய்யலாம், இரக்கமுடையவர்களாக ஆண்டவருடைய இரக்கத்தை இந்த காலங்களிலே நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் தானே நம் அனைவருக்கும் தந்தருவாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, இந்த நாளிலும் நாங்கள் தியானித்த பிரகாரமாய் எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வளர்ச்சிக்கு தடையாக இருக்கக்கூடிய இரக்கம் இல்லாத பண்பை நாங்கள் தியானிக்க வேத வசனம் என்னென்ன காரியங்களை சொல்லுகிறது என்பதை நாங்கள் ஆண்டவரே திருப்பி பார்க்கவும் ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இரக்கம் இல்லாத மற்றவர்கள் மீது கரிசனையற்ற ஆண்டவரே ஒரு பண்பு எங்களுக்குள் காணப்படுமானால் அதை ஆண்டவரே நீர் எடுத்து போடும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மற்றவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்களுக்கு மன்னியும் என்று நாங்கள் அனுதின கர்த்தருடைய ஜெபத்திலே ஏறெடுத்தாலும் ஆண்டவரே எங்களுடைய அதை உணராதபடி நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் மற்றவர்களுக்கு இறங்குவோம், ஆனால் எங்களுக்கு இரக்கம் ஆண்டவரே கிடைக்கும் என்று வேதத்தில் பார்க்கிறோமே. இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நாங்கள் இரக்கமுள்ளவர்களாக இருந்தால் எங்களுக்கும் ஆண்டவரே இரக்கம் கிடைக்கும். கர்த்தருடைய கண்களிலும் மனுஷருடைய கண்களிலும் எங்களுக்கும் இரக்கம் கிடைக்கும். நாங்கள் இரக்கம் செய்யவில்லை என்றால் எங்களுக்கும் இரக்கம் கிடைப்பது இல்லை. ஆண்டவரே, நாங்கள் மற்றவர்களுக்கு இரக்கமற்ற நியாய தீர்ப்பு செய்வோம், ஆனால் எங்களுக்கும் இரக்கம் இல்லாத நியாய தீர்ப்பே ஆண்டவரே கிடைக்கும். இவர்களை நாங்கள் நினைத்து மற்றவர்களுக்கு உதவி செய்கிற ஆண்டவரே ஒரு காரியங்களை எங்களுக்கு தந்தருள வேண்டுவதை ஜெபிக்கிறோம். சுபாவ அன்பில்லாத ஒரு ஜனங்களாய் ஆண்டவரே நாங்கள் இருக்காதபடிக்கு இரக்கமுள்ள ஜனங்களாய் நாங்கள் வாழ்வதற்கு கிருபை செய்யுங்க. கரிசனை இல்லாதவர்களாய் அல்லது மற்றவர்கள் எப்படி போனாலும் எனக்கு என்ன என்கிற ஒரு வாழ்வு அல்ல, எல்லாரிடமும் கரிசனையோடு எல்லாரையும் விசாரிக்கிறவர்களாய் வாழவும் அது இரக்கமுள்ள மனதை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தருளுவீராக. ஆண்டவரே, சுயாதீனத்திற்கு அதிக அக்கறை கொடுக்காதபடி என்னுடைய காரியம் என்னுடைய நலம் என்று சொல்லி தன்னைத்தானே அதனுடைய மேன்மை பாராட்டி கொள்ளாதபடி அல்லது மற்றவர்கள் மீதும் கரிசனையாக இருக்க, மற்றவர்கள் மீது இரக்கம் பாராட்ட கிருபை செய்வீராக. உம்முடைய இரக்கத்தின் ஆண்டவரே அந்த காரியங்களை எங்களுக்கு தந்தருளுவீராக, அந்த குணத்தை எங்களுக்கு தந்தருளுவீராக. இந்த கலையை ஆண்டவரே எங்களிடத்திலிருந்து எடுத்து போட்டு உமது சுபாவத்தை எங்களுக்குள் தாரும். எல்லாருக்கும் இரக்கம் செய்கிறவராய் சுற்றி திரிந்தேன் ஆண்டவரே, எல்லாரிடமும் கரிசனை உள்ளவராய் இருந்தேன். ஒவ்வொருவருக்கும் மனம் இறங்கின தேவனே ஆண்டவரே, பத்துமையை கூப்பிட்ட பொழுது இறங்கும் என்று கூப்பிட்ட பொழுது அவனுக்கு மனம் இறங்கினேன். உம்மை நோக்கி இறங்கும் என்று கெஞ்சின ஒவ்வொருவருக்கும் இறங்கின தேவனே ஆண்டவரே, அந்த சுபாவத்தை எங்களுக்கும் தருவீராக. கிறிஸ்துவை வெளிக்காட்ட எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்திருங்க. எங்கள் ஒவ்வொருவரையும் உன்னதமான தேவனுடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். பலப்படுத்துகிற தேவன் எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்த பாதுகாத்துக் கொள்ளும். இரவு வேளைகளை கடந்து செல்வர்கள் நல்ல நிறுத்தனைகளையும் சொற்பனங்களையும் தரிசனங்களையும் தாரும். அதிகாலை துதிக்கிற துதியோடிலும் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஆலயத்தினுடைய வார்த்தைகளை தியானிக்க ஆராதனைகளை பங்கு பெறவும் அவருக்கு கிருபை தாரும். உமக்கே மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இப்போதைக்கும் இருப்பதாக. ஆமென். என்னோடிருமாம் நேச கர்த்தரே, வெளிச்சமங்கி இருட்டாயிற்றே, மற்றோர் சகாயம் அற்ற போதிலும் நீங்கா ஒத்தாசை நீர் என்னோடிரும். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தெய்வ சமாதானத்தோடு சென்று வருவோம்.